வணக்கங்க. 21/2/25 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. முதல் பதிவாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, இரண்டாவது ஈத்து நல்ல அழகு லட்சணமான காங்கேயம் மயிலை சினை மாடுங்க. 8 மாதம் சினை நிறைவுங்க. மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா, தலையீத்தில் காலையில் 2 சாயங்காலம் 2 பீச்சிருக்காங்க. இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்து சினை 8 மாதம் நிறைவு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். நல்ல அழகு லட்சணமான மாடுங்க. மடிகால் சுத்தமாகட்டும், முகமாகட்டும், கொம்புதலை ஆகட்டும் எல்லாமே நல்ல அழகு லட்சணமாக இருக்கும். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. ஈத்து இரண்டாவது ஈத்து சினை 8 மாதம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. பாலோட அளவீடு காலையில் 2 மாலை 2 கறக்குங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க. நல்ல முகாமைப்பில் நல்ல கொம்பு தலையில் தெளிவான ஒரு காங்கேயம் மாடுங்க. காங்கேயங்கன்று போடுறதுக்குங்க 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க. ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குதுங்க. அந்த மாடு பால் வற்றும்போது இன்னொரு மாடு கறவையில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். காங்கேயங்கன்று போடுங்க. 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குது, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை, பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம். விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. ஒவ்வொரு பதிவும் 2 நிமிட பதிவாக தான் நம்ம சொல்கிறோங்க. அந்த 2 நிமிஷத்தில் அந்த மாட்டை பற்றி நம்ம என்ன தகவல் வந்து வாங்குற இடத்துல கேட்டோமோ அதை குறிப்பாக சொல்லிடுறோம். வாங்குறவங்க அந்த ஆடியோவையும் வீடியோவையும் முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க. அப்போ தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க. நீங்கள் காலம் தாழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எங்களால் அந்த நல்ல மாட்டை கூட திருப்பி மறு விற்பனை செய்ய முடியறதில்ல. நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க, மாடுகளில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்துருங்க. இல்லைன்னா உங்களுக்கு டவுட்டாகவே இருந்ததுன்னா அட்வான்ஸே பண்ணாதீங்க. எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நேரில் வந்து வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ எல்லாம் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கொடுங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, இரண்டாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டை காரி மாடுங்க. குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க. ஈத்து 2ஆம் ஈத்து. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு வந்து 1 ஒரு நாளைக்கு கறக்குங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டில் வளர்ப்புக்கு ஒரு நாட்டு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. இந்த இரண்டாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபாய்ங்க. ஈத்து 2ஆவது ஈத்து. குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. இன்னும் செனை உறுதி ஆகலை. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம். பாலோட அளவீடு 1 கறக்குங்க. விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. சந்தை மதிப்பில் ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி ரேட்டை விட குறைந்த விலையில் ஒரு மாடு கொடுக்குறோம். அது ஈத்து போட்ட மாடு. எங்கே வேணாலும் தொட்டு நீவுற மாதிரி சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் பால் கறக்கிற விதத்தில் இப்போ காலை சேர்ந்துருக்கிறது செனையாக இருந்தால் கண்டிப்பாக குட்டைக்கண்ணு போடுறதுக்கும் கேரண்டி கொடுக்குறோங்க. 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கும் கேரண்டி கொடுக்குறோங்க. விலையும் கம்மியாக கொடுக்குறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நாட்டு மாடாவது வீட்டுக்கு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களில் தஞ்சாவூர் குட்டை மாடு வேணும்னா இந்த குட்டைக்காரி மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாங்க. இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவுங்க. அதனால் வாடலாக இருக்குது ஒழிஞ்சு மாட்டில் எந்த குறையும் இல்லை. தரமான குட்டை காரி மாடு. விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாம் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க. ஒவ்வொரு பதிவுமே நம்ம சொல்கிறத முழுமையாக கேளுங்க. வீடியோவையும் ஆடியோவையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காமல் நம்ம சேனல் வீடியோக்களில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஒவ்வொரு பதிவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொருத்தருடைய தேவைக்கேற்ப மாடுகளை தேர்வு செஞ்சு வாங்குகிறோமுங்க. சில பேர் காங்கை மாடுகளை விரும்புகிறாங்க, சில பேர் குட்டை மாடுகளை விரும்புகிறாங்க, சில பேர் வட இந்திய மாடுகளை விரும்புகிறாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பால் தேவைக்காக கொஞ்சம் கிராஸ் டைப் மாடாக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. அதனால் ஒவ்வொருத்தருடைய தேவைக்கேற்றவாறு நம்ம மாடுகளை பல்வேறு பகுதிகளில் இருந்து தேர்வு செஞ்சு வாங்குகிறோம். எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்குற உத்தரவாதத்தை நம்ம தெளிவாக கொடுக்குறோமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற காங்கிரேஜ் மாடுங்க. ஈத்து 2ஆவது ஈத்துங்க. காங்கிரேஜ் செனை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க. தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 சாயங்காலம் 4 கறந்துருக்குறாங்க. கால் அணைச்சி கறந்துருக்குறாங்க. 2ஆவது ஈத்து மாடுங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா 6 பல்லிருந்து கடை பல்லுங்க. ப்ரீடு குவாலிட்டி நல்ல டாப் கிளாஸான குவாலிட்டிங்க. மூஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகம் தான் இருக்குங்க. மடிகால் சுத்தம், பாய்ச்சல் இல்லைங்க, மிரளி இல்லைங்க. காங்கிரேஜ் மாடுகள் வந்து பொதுவாக இடம் மாறுதல் ஏற்பட்டதுன்னா ஒரு 2 நாளைக்கு தலையாட்டிட்டு ரொம்ப மிரண்டுக்கிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணும். ஆனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் பிடிக்கலாம். ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம்.
பாய்ச்சல் மிரளி அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. 2ஆம் நீத்து காங்கிரேஜ் மாடு, காங்கிரேஜ் செனையூசி போட்டிருக்குது. கர்ப்பப்பை 100% நல்லா இருக்குது. 4 காம்பில் தெளிவாக பால் வரும். கறவைக்கு கால் அணைச்சி பீச்சிருக்காங்க. தலையீத்தில் காலையில் 4 சாயங்காலம் 4 கறந்துருக்குதுங்க. இனி ஈன்னா 2வது ஈத்து. பல்லு 6 பல்லிருந்து கடைமுளைப்புங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் காங்கிரேஜ் மாடு, ஒரு ஈத்து போட்ட மாடு, நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் குணவனமாக தெளிவாக வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து பார்த்தும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. நல்ல மடிகால் சுத்தமுங்க, நல்ல தொப்புள் இறக்கமுங்க, நரம்பு தார தெளிவாக இருக்குதுங்க. குணவனத்துலேயே அருமையாக இருக்குதுங்க. ஏன்னா இங்கேயே வந்து வட இந்தியாவிலேருந்து காங்கிரேஜ் மாட்டோட கண்ணுக்குட்டியாக வந்து இங்கேயே பிறந்து வளர்ந்து ஒரு ஈத்து போட்டு இப்போ 2வது ஈத்துக்கு நம்மகிட்ட வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. அதனால் நம்மளுடைய தட்பவெட்ப சூழல், தீவனம் தண்ணி அதுக்கு எதுக்குமே பிரச்சனை இல்லைங்க. நல்லா தீவனம் தண்ணி எடுத்துக்குது, தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, பொறுமையாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க பிடிக்கிற வரைக்கும் ரொம்ப சாதுவாக இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மடி கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க. மாடு நல்ல புறவு ஏத்தமாக மடிகால் சுத்தத்தில் தெளிவான மாடுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2 கால், சாயங்காலம் 2 கால் பீச்சிக்கலாமுங்க. கன்று போடுறதுக்கு 20 நாள் டைம் இருக்குதுங்க. காலை வந்து மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 9 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். கன்று போட 20 நாள் டைமு. காங்கைங்கன்று போடுறதுக்குங்க 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க. நல்ல தரமான மாடுங்க. உடம்புலேயே நல்ல ரெட்டநாடி உடம்பு, நல்ல பெருங்கூட்டு உடம்புங்க. பெருங்கூடுங்கிறது அதனுடைய எலும்பு கணத்தை சொல்கிறதுங்க. அகலமாகவும் இருக்கும், நல்ல பெருவட்டாகவும் இருக்கும், மடிகால் சுத்தமாகவும் இருக்கும். பாலும் தேவையான அளவுக்கு கறக்கூடிய விதத்தில் தெளிவான மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 53,000 ரூபாய்ங்க. நல்ல தரத்தில் பெருங்கூட்டில் காங்கை மாடு விரும்புகிறவங்களுக்கு இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தரமான காங்கேயம் மயிலை காளை கன்றுங்க. கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா 9 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல சூட்டிப்பான காலக்கன்று. மூக்கும் ஸ்தானத்தில் குத்திட்டாங்க. தொப்புல இறக்கம் சின்னதாக கூட இல்லைங்க. 4 கால் நல்ல கருப்பு இருக்குதுங்க. நெத்தி குழி நெத்தி இருக்குதுங்க. வால் இறக்கம் இருக்குது. தாடை அளவான தாடை. காங்கேயத்தில் காலக்கன்று வேணும், 9 மாதம் ஆன கன்று, லோ பட்ஜெட் கண்ணாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான காளை கன்றுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபாய்ங்க. வயசு 9 மாதம், சுழி சுத்தம். விற்பனை விலை 16,000. கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது. 4 கால் கருப்பு இருக்குது. தாடை அளவான தாடை. தொப்புள் துளியோடு இறக்கம் இல்லைங்க. வால் இறக்கம் இருக்குது. நல்ல தரத்தில் காங்கைங்கன்று லோ பட்ஜெட்டில் கொடுக்குறோம். வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயம் மாட்டுக்கு கிர்ரூசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணுங்க. கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 2.5 மாதங்கள் ஆச்சுங்க. 75 நாள் ஆச்சுங்க. தாய்மாட்டில் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் பால் சுத்தமாக வற்றி போச்சுங்க. அதனால் வந்து நம்மகிட்ட தத்துக்கண்ணா தான் கண்ணுக்குட்டி வந்திருக்குதுங்க. கண்ணுக்கு 75 நாள் ஆகுது. காங்கேயம் மாட்டுக்கு கிர்ரூசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணுங்க. பால் நல்லா ஊட்டிக்குதுங்க. தவிடும் பிணைஞ்சு வச்சா நல்லா சாப்பிட்டுக்குதுங்க. புதுசாக வீடியோக்காக கொண்டாந்து கட்டுறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கண்ணுக்கு 2.5 மாதம் வயதாகுது. சுழி சுத்தமான நல்ல தெளிவான கிடாரி கண்ணுங்க. பால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காங்கேயம் மாடு தலையோடைய தாய் மாடு வந்து வேலைக்கு 2.5 லிட்டர் கறந்த மாடுங்க. அதுவும் வந்து ஒரு பால்காரர் பால் ஊற்றுறவங்க வச்சுருந்த மாடுங்க. அதனால தான் கண்ணுக்கு ரொம்ப அதிகமாக பால் விடாமல் அளவாக தான் விட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் வேலைக்கு 2.5 லிட்டர் பால் தெளிவாக கறந்துருக்குதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கிர் கிராஸுங்கிறதுனால தலைச்சனிலே ஒரு நல்ல கறவையை எதிர்பார்க்க முடியுங்க. இந்த காங்கேயமும் கிர்ரும் கிராஸ் கிடாரி கன்றுனுடைய 75 நாள் கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் கிடாரி கன்று பால் தேவைக்காக இல்லை பால் ஊட்ட வச்சு வளர்த்துறனாலும் தவிடு வச்சு வளர்த்திக்கிறனாலும் வாங்கிக்கலான்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. நம்ம சொல்கிற விளக்கத்தை முழுமையாக கேளுங்க. நீங்கள் வெளியூர்லேயே வெளிநாட்டிலேயே இருக்கீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் மாடுகள் கன்றுகள் பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கலந்து ஆலோசிக்காமல் அட்வான்ஸ் பண்ணும்போது மீண்டும் அதை நாங்கள் வந்து விற்பனை செய்கிறதுல ரொம்ப சிரமப்படுறோங்க. அடுத்த பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க மயிலக்கிடாரி கன்று வந்து மயில கன்று கிடாரி கன்று நேற்று காலை தான் ஈனுச்சுங்க. 3 வேளை தான் நம்ம பாலை கறந்துருக்குறோமுங்க. இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா தார்பார்க்கர் மாடுங்க. தார்பார்க்கருக்கு காங்கேயம் காலையை இனச்சேர்க்கை பண்ணி பிறந்ததுனால இது தலைச்சனிலேயே நல்ல கறவை வருதுங்க. சீம்பால் மட்டுமே வேலைக்கு ஒரு 2.5 to 3 லிட்டர் பால் கறக்குதுங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா 2 பல்லுங்க. கன்று வந்து கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைச்சி தான் கறக்குறோமுங்க. ரொம்ப பெரிய குறும்போ ரொம்ப கால் எடுத்துக்கிட்டு குறும்பு பண்ணிக்கிட்டு உதச்சிக்கிட்டு தொந்தரவு பண்ணுறதோ அப்படி எதுவும் இல்லைங்க. இந்த கிடாரியினுடைய தாய் மாடு தார்பார்க்கரு அதுக்கு காங்கேயம் காலை இனச்சேர்க்கை பண்ணி பிறந்ததுனால காங்கேயம் உடம்புல இருக்குது. கறவை மட்டும் கூடுதலாக சேர்ந்து வருது. கன்று கிடாரி கன்று நேற்று காலை தான் ஈனுச்சுங்க. நல்ல மாடு நல்லா கறக்கும் தெளிவாக இருக்குங்க. பால் தேவைக்காக இளம் பொருளாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான மாடு. விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தும் பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம். முழு கறவையும் நம்ம வீடியோவில் கறந்து காட்டியிருக்கிறோம். இன்னும் சீம்பாலே மாறலைங்க. 3 வேலையுமே சீம்பால் வந்து நம்ம கறந்துட்டோம். முதல் வேலை மட்டும் கண்ணை விட்டுட்டு ஒருத்தர் பிடிச்சிட்டு கறந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லைங்க. கன்று மாடு ரொம்ப பொறுமையாக இருக்குது. கன்று வந்து நாட்டு கண்ணுங்க. காங்கேயம் மறுபடியும் காங்கேயங்காலை போட்டு தான் காங்கேயங்கன்று மாதிரி தான் பிறந்திருக்குதுங்க. மடிகால் சுத்தத்தில் அருமையான மாடு. பால் கூட வேணும், இளம்பொருளாக வேணும், கிடாரி கண்ணோட வேணும், ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க.
இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க. 25 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. பாலோட அளவீடு காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 பீச்சுதுங்க. கன்று வந்து நல்ல கண்ணுங்கிறனால இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 தான் கறந்துட்டு இருந்தாங்க. கன்று நல்ல டாப் கிளாஸான காளை கண்ணுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. 4ஆம் ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடு 25 நாள் ஆன மயிலை காளை கன்று கறவைக்கு கால் அணைக்கணும். பாலோட அளவீடு காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 பீச்சலாமுங்க. இன்னும் சுண்டை பீச்சுனா 2 கூட பீச்சலாம். குறைஞ்சபட்சம் 1.5க்கு மிச்சம் இல்லாமல் பீச்சலாம். கண் அது போக 1.25 லிட்டர் பால் ஊட்டிக்குங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாமுங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள். ஈத்து 4ஆம் ஈத்து கன்று வந்து காளைக்கன்று கறவைக்கு கால் அணைக்கணும். காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 தெளிவாக பீச்சிக்கலாம். மாடு நல்ல உருவத்தில் பெரும் மாடு. கண் அருமையான கன்று காளை கண்ணுங்க. மாட்டுக்கு 8 பற்களில் 2 பற்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனங்கருக்க கடிச்சு 2 பல் கட்டாயிருக்குதுங்க. கணக்குக்கு 6 பல் தான் இருக்குதுங்க. ஆனால் பிறவையில் 8 பல் இருந்துருக்குது. 2 பல் மட்டும் மேய்ச்சலுக்கு போகும்போது குரங்காட்டில் மூலநூர் பகுதியில் இருந்த மாடுங்க. மேய்ச்சலுக்கு போய் இந்த பனங்கருக்க கடிச்சதுனால 2 பல் கட்டாயிருக்குதுங்க. 6 பல் இருக்கிறது எந்த கழிப்பும் கிடையாதுங்க. பால் தேவைக்கு நல்ல மாடு நல்ல தரமான காளைக்கண்ணோடு வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க.